என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒப்பீடுகள் இது மாதிரியான அ விவாதங்கள்லாம் தேவையா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா. ஏன்னா, நான் எப்போதும் சொல்றதே வந்து, மனித குலம் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே, இந்த உலகத்த வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஒப்பீடுகளால் ஆனது உலகம் அப்படின்னு சொல்லுவேன் நானு. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படிங்கிறதுனால. ஏதாவது ஒண்ண வந்து நம்ம மனித கூட்டத்துக்கு விலங்குகளுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா, எத பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ஒப்பீட்டுல தான் பார்க்குறோம். அது அறிவு, பணம், தோற்றம், எடை எப்படி நீங்க இது பண்ணாலும், அந்த இதெல்லாம் இல்லாம நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், தன்னை அறியாமல் இது வந்து ஒரு குணமாவே ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து, ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகள் நெறைய வாசிச்சிருக்கேன் நானு. தி. ஜானகிராமன் அவர்களுடைய சிறுகதைகளும் வாசிச்சிருக்கேன். ஆ 2மே வேற வேற தளம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா கூட, அக உணர்வுகள பேசுறது ஜெயகாந்தனோடதெல்லாம் வந்து சுளீர்ன்னு அடிக்கிற மாரி இருக்கும். சாட்டையால அடிக்கிற மாரி இருக்கும். சிகப்பி, அ நெறைய கதைகள் சொல்லலாம். சிறுகதைகள் நான் சொல்றேன். நாவலே நான் எடுத்துக்கல. சிறுகதைகளோட அளவுல ஒப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2 பேருடைய சிறுகதைகளுமே ரொம்ப பவர்ஃபுல்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒப்பிட்டு இவர மேல, இவர கீழ அந்த மாரி, இல்ல இவர் இலக்கிய வட்டத்துக்குள்ள வராரா, வரலையா அப்படின்னு வந்து நம்ம அந்த மாரி வட்டம்லாம் போட நான் விரும்பல. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் வைஸ் படிச்ச உடனே எல்லாருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறுகதைகள 2 பேருமே நெறைய குடுத்துருக்காங்கங்கிறத மறுக்கவே முடியாது. 1. அதுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா, இது வந்து செஞ்சுரியோட பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, பாரதி வெர்சஸ் தாகூர். அ அதே மாதிரி அவர் ஒரு பெரிய கவிஞரே இல்லன்னு சொல்லி, கல்கி காலத்தில நடைபெற்ற சண்டைகள். பாரதிய வந்து மகாகவின்னு சொன்னது போக, இல்ல பாரதி வந்து ஒரு பெரிய கற்பனை திறன் மிக்கவர்லாம் இல்ல. பழைய இலக்கியங்கள்லேருந்து எடுத்து எழுதினவர் அப்படிங்கிற மாரியான, அதற்கு பேக் அண்ட் ஃபோர்த் லெட்டர் மூலமா பதில் சொல்லி, ஆம் எனக்கு நினைவு சரியா இருந்ததுனாக்க, அதில கூப்பாரா மாரியான ஆட்கள் கூட இன்வால்வ் ஆனாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பழைய கடிதங்கள்லாம் இருக்கு. இணையத்தில இருக்கு. தேடி பார்த்தா நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நான் ஒரு காலத்தில தீவிரமா படிச்சுட்டு இருந்தேன் அத. ஆ ஏன்னா பாரதிக்கு ஏன் கிடைக்கல விருது? அப்படிங்கும்போது இந்த கதையெல்லாம். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கல்கி ஒரு சூப்பர் ஹீரோ மாரி பொன்னியின் செல்வன்லாம் வந்ததுக்கப்புறம் கல்கி மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஆ அவர் வந்து ஹாலிவுட்லேருந்து கொஞ்சம் உருவி இங்கேருந்து எழுதி எடுத்துட்டாரு. அந்த சினிமா தாக்கங்கள்லாம் பொன்னியின் செல்வன்ல வரும் அப்படி இப்படின்னு. ஆனாலும் நான் அத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு வாசகன தொடர்ந்து 3 வருடங்கள், 2 வருடங்கள்ங்கிறது வந்து கட்டி போட்டு படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தை அது. சொல்லிடலாம். ஆனா, அத செய்து காட்டியவர்களுக்கு முன்னால நம்ம பண்ணணும்னா, அத விஞ்சி தான் நம்ம சொல்லணும்னு இல்ல. விமர்சனங்கிறது இப்போ வந்து மற்றவங்கள ஒப்பிட்டு வைக்கிறது தானே. அதனால இந்த மாதிரியான விவாதங்கள் இப்போ ஒரு ஜேகேவா, தீஜாவா அப்படின்னா, 2 சிறுகதைகள தூக்கிட்டு வருவாங்க. தீஜா ரசிகர்கள், ஜேகே ரசிகர்கள் 2 எடுத்துட்டு ஸோ இப்போ இது ஒரு பரவலான விவாதத்துக்கு